கடலூரில் கடப்பாறையுடன் வந்து மாநகராட்சி ஊழியர்கள் வரி வசூலிக்கிறார்கள் என வெளியிடப்பட்ட காணொளி. கையில இல்ல, எங்க சார் ஊருக்கு போயிருக்காங்க, வந்த உடனே கட்ட சொல்றேன். காலையில ப்ராப்பரா சொல்லணும் இல்லையான்னு கேளுங்க. சொல்றீங்க மேடம், எங்களுக்கு அங்க பிரச்சனை கட்ட மாட்டேன்னு சொல்லணும். பெனால்டி வரக்கூடாது, எங்களுக்கும் அக்கறை இருக்கு. எங்க அமௌண்ட் வந்து இருங்க மேடம், நாங்க எங்களோட காட்ட கேளுங்க. பெனால்டி போட்டு கட்டணும், எங்களுக்கு என்ன தலையிலுதா? வரி கட்ட வேண்டியது எங்களோட ரூல்ஸ், நாங்க கட்டியே தீர்வோம். எல்லாரும் கையிலே வச்சுட்டு கட்டாம இருக்க மாட்டாங்க மேம். இன்னும் முடியல மேம், முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. முடியும் போது இல்லைன்னா இந்த 1 வீக்குள்ள முடிஞ்சிடும். 1 வீக்குள்ள முடியும். அதெல்லாம் ஓகே மேடம். டிமாண்ட் நோட்டீஸ் உங்க டேட் மார்ச் 30 31 கட்டணும். கூட பரவாயில்லை. பெருநகராட்சியாக இருந்த கடலூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அனைத்து வரி இனங்களும் உயர்வடைந்திருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் ஏராளமானோர் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை செலுத்தாமல் காலம் தாமதித்து வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மாநகராட்சி ஊழியர்களே களம் இறக்கப்பட்டு வீடு வீடாக சென்று வணிக வளாகங்களுக்கு சென்று கடைகளுக்கு சென்று வரி கட்டாதவர்களிடம் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் பொதுமக்கள் ஒருவரது இல்லத்திற்கு சென்று கட்டாய வசூலில் ஈடுபட்டு வரும் குழுவினர் கட்டாய வசூலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த குழுவினரில் ஆண் நபர் ஒருவரது கையில் கடப்பாறை இருக்க மாநகராட்சி அதிகாரிகள் இப்படி மிரட்டி வசூலிக்கிறார்கள். ஆனாலும் தாங்கள் வரி கட்டுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, அதற்குள்ளாக ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள் என கேள்வி எழுப்பக்கூடிய காணொளியை அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீடியோவாக எடுத்து வெளியிட கடப்பாறையுடன் வரி வசூலுக்கு சென்ற சம்பவம். மாநகராட்சி ஊழியர்கள் 2 பணியிடை நீக்கம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.